ஹாய் ஆல். அன்றைக்கி பழைய சுடிதார்லாம் கண்டுபிடிச்சி எடுத்து சரின்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தம்பியோட பேக் ஜிப்பு பிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷோல்டரில் மாட்டுறதுமே பிஞ்சிருச்சு. எவ்வளோ குவாலிட்டியாக பேக் நம்ம வாங்கினாலும் அது பிய்யுது. சரி அதை தைக்க கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போயிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ண வேண்டியிருந்தது. அதையும் பண்ணிட்டு வந்தேன். வர வழியில் சென்னை கேக்ஸ் பார்த்தோன்னே எனக்கு இந்த பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ்னால் பயங்கர உயிர். அதனால் கடைக்கு போயிட்டேன். அங்கே பாருங்கள். ஸோ அப்புறம் எனக்கு பிடிச்ச சமோசா, கேக்கு, அப்புறம் ப்ரெட்டும் வாங்கியிருந்தேன் சாண்ட்விச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கடையில் நான் புதுசாக ஒன்று பார்த்தேங்க. பானிபூரி கிட்டுன்னு இருந்தது. இது எப்படி தான் இருக்குதுன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். கூடிய சீக்கிரம் இதை செஞ்சுட்டு நான் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னோடய மாய்ஸ்சரைசர் தீர்ந்துருச்சு அப்படின்னு புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு லாக்மேல அந்த பீச் மில்க் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரையல் பேக் மாதிரி இருக்கட்டுமே, கம்மி தான். ஸோ டெஸ்டிங் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது. லைட் வெயிட்டாக இருக்குது. என்ன சொல்கிறது, பிசுப்பாலாம் இல்லை. ரொம்பவே நல்லாயிருக்கு. போட்டுக்கலாம் நம்ம இந்த வின்டர் சீசனுக்கு. சூப்பர் தான். ஸோ அப்புறம் தச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் தைச்சாங்க. 60 ருபீஸ் தான் வாங்கிக்கிட்டாங்க இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து. ஸோ இனிமேல் அவன் பேக் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போவான் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அப்புறம் மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா குஸ்காவும் முட்டை கிரேவியும் பண்ணியிருந்தேன் சாப்பிட்றதுக்கு. அதை நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா அப்பா ஊர்லேருந்து வந்திருந்தப்போ நாங்கள் பூ மார்க்கெட் போயிட்டு வாங்கியிருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவெல்லாம் கோர்த்துட்டு இருந்தேன் ஊசியில். எனக்கு இன்னும் சரியாக கட்ட தெரியாது. ஸோ அதை கட்டி முடிச்சுட்டு ஈவினிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். எனக்கு மல்லிப்பூ ரொம்ப பிடிக்கும், பிச்சி பூவும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் சாய் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவனுக்கு அன்றைக்கி ஒரு க்ளே ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க பண்ணுறதுக்கு, ஆர்ட் ஒர்க் மாதிரி. அதை அவனே எக்ஸ்பிளைன் பண்ணுவான் பாருங்கள். இத்தினோண்டு மூளைக்குள்ளே இவ்வளோ க்ரியேட்டிவிட்டி இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பியாக இருக்குது. வெரி குட். நல்லா இருக்கே. என்னதுன்னு சொல்றியா? இதை சொல்லு பார்க்கலாம். எதுமா பிளான்ட்? இதுவா? இது பிளான்ட், அது சன்னு, இதெல்லாம் ரெயின் ட்ராப்ஸ், கிளவுட்ஸ், சாயில். சூப்பராக இருக்குது சாயிரித்தி. சூப்பராக இருக்குது தங்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.